என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதுக்கு பேரு தாளிப்பு வடகங்க. அத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல சின்ன வெங்காயத்த தோல உரிச்சு அடி, கொனையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு உரல்ல போட்டு ஒரு மீடியமான அளவுக்கு நல்லா உலக்கைய வச்சு குத்தி எடுத்துட்டு, பூண்டையும் போட்டு ஒரு மீடியமான அளவுக்கு நசுக்கி எடுத்துட்டு, அதிலேயே கல்ல போட்டு நல்லா ஆட்டியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய வடகத்த உப்புல போட்டு 1 வருஷம் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். வெங்காயம், பூண்டு எல்லாம் நம்ம உரல்ல போட்டு கையில ஆட்டி எடுக்கிறதுனால கையெல்லாம் ரொம்பவும் காரமா எரிச்சலா இருக்கும். அத முடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை பச்சை நல்ல முத்துன கருவேப்பிலைய கிள்ளி எடுத்துக்கிட்டு அதோட சீரகம், வெந்தயம், பருப்பு உளுந்து, கடலப்பருப்பு, கடுகு இதோட நம்ம உப்பையும் சேர்த்து மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அடி வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதோட பெருங்காயத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1 டம்ளர் விளக்கெண்ணெயும் கடலக்கொட்டை எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிளகுவை பாதி அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அமுத்தி வச்சிடணும். நாளைக்கு பார்ப்போம்.